எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 12 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு, அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவாகவே மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்கு அதிபதி தான் புதன் பகவான். பொதுவாக மற்ற ராசிக்காரங்கள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பேசி சமாளிச்சிடலாம். ஆனால் மிதுன ராசி, கன்னி ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் பேசி சமாளிக்க முடியாது. ஒரு பேச்சாளர்கள், நல்ல படிப்பாளி, நல்ல புத்திசாலி, பகுத்தறிவு கொண்டவர்கள், ஒருத்தர் பார்த்தவனே ஜட்ஜ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க புதன் அவங்களோட ஆதிக்கமாக இருக்கும். அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லை புதனுடைய ராசியில் பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா புதனுடைய லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அதாவது மிதுன ராசி, கன்னி ராசியில் பிறந்திருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் பொதுவாகவே இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்படியேப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசியில் இருந்து தான் சுக்கிர பகவான் இப்போ அடுத்தது கடக ராசிக்கு பயிற்சியாயிருக்கிறார். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ரிஷப ராசி, துலா ராசிக்கு அதிபதி ஆனவர். உங்களுக்கு அவர் எப்படியாப்பட்டவர் அப்படி பார்த்தா நட்புக்குடையவர். புதனும் சுக்கிரனும் நட்பு கிரகம். எப்பயுமே சுக்கிரன் வீட்டில் போய் புதன் உட்காந்தாலும் சரி, புதன் வீட்டில் போய் சுக்கிரன் உட்காந்தாலும் சரி, நட்பாக தான் உட்காருவாங்க. அதே மாதிரி பார்த்தா மிதுன ராசி அதாவது உபய ராசி. உபய ராசி அப்படின்னா 7, 11 கூடியவன் மாரகாதிபதி. எப்பயுமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு திசை, அடுத்தது செவ்வாய் திசை. அது திசையாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், அந்தரமாக இருக்கட்டும், குரு, 2வது செவ்வாய், இது 2மே நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குமா தவிர சாதகமெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடக்கும்போது எடுத்து பாருங்கள், எப்போ உங்களுக்கு குரு திசை நடந்தது, செவ்வாய் திசை நடந்தது, எப்போ குரு புத்தி நடந்தது, செவ்வாய் புத்தி நடந்ததுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பொதுவாக மிதுன ராசிக்கு குரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். கொடுத்தாருன்னா மேலே கொண்டு போய் அப்படியே கீழே தள்ளி விட்டு போயிடுவார். அந்த மாதிரி அதுதான் மாரக திசை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதிகள், ஸ்கின் அலர்ஜி, அதாவது உசுருக்கு ஆபத்து, கெண்டம், தத்து, பிணி, பீடை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையிலே கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அதுதான் மாரக தேசம் சொல்றது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாமி எனக்கு எந்த கோயிலுக்கு போனால் நான் நல்லா இருப்பேன், நான் எனக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு கும்பிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய மனசில் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா காந்திமதி, நெல்லையப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கு. அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். நம்மளை படைச்சவன் பிரம்மன், நம்ம தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடியவர் யாருனாலும் பிரம்மன் தான். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே பிரம்மன் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது. அது குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நெல்லையப்பர், காந்திமதி, அதாவது திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்றது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க, நீங்கள் ரிசல்ட் சொல்லுவீங்க. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாகவே அதாவது மிதுன ராசிக்கு இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு சுக்கிர பகவான். 2ஆம் இடம் சொல்றது தனஸ்தானம், 2வது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அது போக பார்த்தீங்கன்னா உடல் ஸ்தானம், நம்மளுடைய உடல் மேனி. நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் அலர்ஜி, 2வது இன்னைக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், சிலருக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அலர்ச்சிகள் எல்லாம் கொடுத்துருப்பார். சரிங்களா?
ஆனால் இதுக்கு மேலே ஓரளவுக்கு அது சரியாகிறதுக்கு குறையறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசியை 12ஆம் இடமா பார்க்குறாரு. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் கண்டிப்பாக சில விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து யாருன்னு பார்த்தா 5ஆம் வீடு 12வது வீடு. 5ஆம் இடம் சொல்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான்றதை வந்து பார்க்கும்போது உங்க ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. சுக்கிரன் வந்து உங்க ராசி 12ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடமா பார்க்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கமிட்மெண்ட் வந்து கம்மி பண்ணிக்கணும். அதாவது வெல்லாம அப்படின்றது யாரு வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். அந்த வெல்லாம வீடு வந்து சேருதா, அதுதான் இப்போ கேள்வி. அப்படி பார்த்தா மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு நிறைய உள்ளவங்க மிதுன ராசிக்காரங்க. சாதிக்கணும், சம்பாதிக்கணும், 4 காசு மிச்சப்படுத்தணும், நம்மளுடைய பிள்ளைங்களுடைய தரம் நம்ம உயர்த்தி கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு அங்கீகாரத்தோட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இந்த மிதுன ராசிக்காரங்க நான் சொல்லுவேன். ஆனால் அப்படியேப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் ஆகப்பட்டது ஏதாவது மாற்றங்கள் பெருசாக கொடுப்பாருன்னு கேட்டால் நிச்சயம் பெருசாக கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வந்து எதனால இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்க ராசியை 12ஆம் இடமா பார்க்குறாரு. அதனால நீங்க ஏதாவது ஒரு சுப வழியை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும். சரிங்களா? உங்க ராசிக்கு இப்ப 2ல சுக்கிரன் வராரு. அப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க கொடுத்த அந்த வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பா நிச்சயம் அதை காப்பாத்திடுவீங்க. வாக்கு காப்பாத்திடுவீங்க. உடல் கட்டன்றது நீங்க அதாவது உணவே மருந்துன்னு சொல்ற மாதிரி உணவு மட்டும் நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டு டேப்லெட் சாப்பிட்றவங்க கரெக்டாக சாப்பிட்டுட்டு உங்களோட ஹெல்த் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே இதுவே உங்களுக்கு ஒரு இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு வெற்றி தான். சரிங்களா? ஏன்னா எதுக்கு நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா 12ஆம் இடத்துல உங்கள் ராசி பார்க்கறதுனால நிறைய பேருக்கு சின்ன சின்ன அலர்ஜி, தொந்தரவு, கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறைய கேள்விகள் இருக்குது. இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், அது எப்போ பண்ணலாம், இது எப்போ பண்ணலாம், பண்ணலாமா வேணாமா, ஏன்னா இப்படி இருக்கிறோம், எதுக்காக இப்படி இருக்கிறோம், மொத்தத்தில் நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியும், இல்லை எங்களுடைய நிலைமையே கடைசி வரைக்கும் இப்படியே தானா, ஏதோ ஒன்று போட்டு உங்கள் மனசில் குழப்பிட்டே இருப்பீங்க. தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ சனி பகவான் வந்து இப்போ வக்ரம் ஆயிட்டாரு. அந்த ஒரு காலம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாருன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதியில் இருந்து அப்போ ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு போயிட்டாரு. அப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது ஜீவன சனியை பார்க்குறாரு. ஜீவன சனின்னா தொழில் சனியை பார்க்குறாரு. வக்ரத்துக்கு போகும்போது இயல்பு நிலைக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா பொறுமை, நிதானம் கடைபிடிச்சாவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். நிச்சயம் கல்வியில் மாற்றம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடும்பத்தில் அதாவது கஷ்டங்கள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் எப்படி போனால் நல்லா இருக்குன்றது ஒரு நிமிஷம் சிந்திச்சு செயல்பட்டால் இந்த உடைய சுக்கிர பயிற்சி நிச்சயம் நம்மளோட கஷ்டங்கள் காணாமல் போயிடும். சரிங்களா? இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.